வணக்கம் நண்பர்களே. எடப்பாடிக்கு நெருங்கும் நெருக்கடிகள் இரட்டை இலை முடங்கும் நிலையில் இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக வேட்பாளரை நிறுத்தினால் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. பல நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய தற்போதைய நிலை இருக்குது. அதாவது பகிரங்கமாகவே பாஜக நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறது நம்மளால் பார்க்க முடிகிறது. வரியா இல்லையா, இல்லைன்னா பிரச்சனையை சந்திக்க தயாராக இரு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்குற வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பாஜக அழுத்தம் கொடுப்பதாகவும், நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடி, எடப்பாடி பழனிசாமியை திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவில் பல நெருக்கடிகள் கொடுத்தா அவரை எப்படியாவது அதிமுகவை பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு உண்டான பல்வேறு வியூகங்களை பாஜக தொடர்ந்து மேற்கொள்கிறாங்க. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா அல்லது முடங்கக்கூடிய சூழல் இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்களில் எப்படியாவது தடை போடணும், அவருக்கு பல சிக்கல்களை கொடுக்கணும், அதிமுகவின் ஒற்றுமையை சீர்குலைக்கணும், அதிமுக வலுவாக இருக்கக்கூடாது, வலு இழந்திருக்கக்கூடிய சூழலில் இனி மேலும் மேலும் வலுவிழந்து கொண்டே போக வேண்டும், எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு பின்புலத்தையும் நம்ம உடைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல சதிகளும் சூழ்ச்சிகளும் நடக்குது. இந்த சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எப்படி தவிடுபொடியாக போகிறார், எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், அதையெல்லாம் சமாளித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அதிமுக வட்டாரத்தில் தொடர்ந்து இருக்கு. பாஜக கூட்டணியில் அதிமுக இணையாவிட்டால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு அமமுக கட்சியினுடைய தலைவர் தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, டிடிவி தினகரன் அவர்கள் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் அதிமுகவுக்கு நல்லது, இல்லைன்னா அதிமுகவுக்கு பெரிய ஆபத்து, அதிமுக பல சிக்கல்களை சந்திக்கும், அதிமுகவில் பல பிரிவுகள் இன்னி அதிகமாக இருக்கும். இந்த நிலையை எடப்பாடி பழனிசாமி சமாளிப்பது கஷ்டம். ஒன்றுமே பண்ண வேணாம், பேசாமல் அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைத்து செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இல்லைனா எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு இன்னல்களையும் சிக்கல்களையும் சமாளிப்பதற்கு எடப்பாடியால் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர் மத்தியில் சொல்கிறார். பாஜக டிடிவி தினகரன் மூலியமா மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து பாஜகவை மீண்டும் அதிமுகவை இணைக்கக்கூடிய முதல் முயற்சி டிடிவி தினகரன் மூலியமா முதல் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இது அதிரடியான பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையாகவும், வரியா இல்லையா, இல்லைன்னா பல்வேறு பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டோனில் தான் இந்த அழைப்பு இருக்கு. அதிமுக பல பிரிவுகள் இருக்கு, பல மேம்பட்ட குழு தலைவர்கள் மத்தியில் பல சலசலப்புகள் இருக்கு. ஆனால் பொதுக்குழு கூட்டத்தில் சிவி சண்முகம் சொல்லும்போது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எங்களை எல்லாம் பிரிக்க முடியாது, மீண்டும் நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் இப்போ இருக்கக்கூடிய அவருடைய தலைமை மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அப்படின்னு பயங்கரமான வசனங்கள்லாம் பேசினாங்க பொதுக்குழு கூட்டத்தில். ஆனால் அதெல்லாம் மீண்டும் நடந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது தலைக்கீழாக வேற மாதிரி மாறிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பல சிக்கல்கள் கொடுக்கும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோல்வி அடைந்தால், தோல்வி மட்டும் இல்லை படுதோல்வி அடைந்தால், திமுக மீண்டும் 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சியை பிடித்து விட்டால் அதிமுகவின் நிலை படுமோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டுவிடும். இதுதான் நிதர்சனமான கால நிலவரம். இதை எடப்பாடி பழனிசாமி விட்டுடுவாரா? சாதாரணமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தற்போது இருக்கக்கூடிய விஷயத்தில் அவருடைய அதிகார பின்புலத்தில் இருந்துக்கிட்டு இதை எளிதாக பதவியை விட்டு கொடுத்துடுவாரா? கட்சி பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி விட்டுடுவாரா அப்படின்னா அது நடக்காத காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிமுகவை எப்படி புலப்படுத்தணும், எப்படி வீழ்த்தணும், எப்படி பின்னோக்கி அதை சதிவலையை சிக்க வைக்கணும், பல சதிகள் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போறாருங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் எதையும் சமாளிப்பேன், 2026 தேர்தலில் சந்தித்து நான்
வெற்றி பெறுவோம் அப்படின்னு அதிமுக அணி வந்து மிகப்பெரிய அளவில் சூழ்நிலை பேசுகிறாங்க. இது வந்து சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவான ஒரு சூழலை தான் அமையும். ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு முன்வராத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதிமுக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் இன்னும் 15-16 மாதம் இருக்குதுங்க, இப்போவே என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை, கடைசி நேரத்தில் எங்களை நம்பி பல கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அதிமுக சார்பாக பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. எடப்பாடியும் அதுதான் சொல்கிறார், நாங்கள் வந்து தேர்தல் நெருங்குற நேரத்தில் நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம். கூட்டணி அமைக்கிறது எங்கள் கட்சிகளுக்கு இருக்குது. அதிமுகவை நம்பி வெளியிலேருந்து ஒரு கட்சி வரணும் அப்படின்னா புதிதாக கட்சி தொடர்ந்து இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தான் அதிமுகவில் இணைக்க முடியும். மற்ற கட்சிகள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியுமே இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்து பிளவுபடுத்தியோ இல்லை வந்து பல சிக்கல்களை கொடுத்தோ திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் கிட்டத்தட்ட 12 கட்சிகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அங்கிருந்து யாரையும் பிரித்து கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு. அது நடக்காத காரியமாக திமுக பலமாக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல எடப்பாடிக்கு வேற என்ன கட்சி உள்ள வரும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு வந்து இருக்கு. அந்த ஆப்ஷன்ல ஒரே கட்சி தான், அது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம். அந்த விஜயனுடைய வெற்றி கழகத்தை இணைத்து கொண்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு அது பலமானதாகத்தான் இருக்கும். அதை வந்து இன்றைய சூழலில் அது சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. பாஜகவினுடைய நேரடி அழுத்தத்தினால இரட்டை இலை சின்னம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல், ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பல்வேறு சிக்கல்கள் தொடர்கிறது. அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தொடர்ந்து இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற பல்வேறு சிக்கலை பாஜக தொடர்ந்து உருவாக்கி கொண்டேதான் இருப்பார்கள். எப்படி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கப் போகிறார்? இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த அரசியல் நகர்வுகள் வெற்றியை நோக்கி இருக்குமா, தோல்வி முகத்தை சார்ந்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி எதையும் சமாளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை அவங்க கூட இருக்கிறவர்களெல்லாம் தீட்டுறாங்க. ஆனால் அதை முறியடிப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்காகவும் அவரை பின்னுக்கு தள்ளுவதற்காகவும் எதிர்கட்சி எதிரணியினர் மிகப்பெரிய அளவில் திட்டம் போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை சந்தித்து எதிர்கொண்டு வெற்றி பாதையை நோக்கி செல்வாரா அல்லது தோல்வி முகத்தை தோல்வி முகத்தை கண்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவுடைய நிலை தலைகீழாக மாறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவினுடைய ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் எடப்பாடி பழனிசாமி நோக்கியதாக இருக்கும். அதற்கு முன்பாகத்தான் ஒரு முன்னோட்டமாகத்தான் டிடிவி தினகரன் மூலியமாக இந்த அழைப்பு வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்தால் நல்லது, இணையாவிட்டால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படிங்கிற வகையில் தான் இன்னைக்கு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.